மு.க. ஸ்டாலினுக்கும் அதிமுக துணை சபாநாயகர் தம்பிதுரைக்கும் இப்போதைக்கு ஒரு மோதல் வெடிச்சிருக்குன்னு சொல்லணுங்க. நேத்து ஸ்டாலின் அவர்கள் அவரோட ஃபேஸ்புக்கில் ஒரு அப்டேட் போட்டிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ரொம்ப வெக்கக்கேடான ஒரு செயலை தம்பிதுரை அவர்கள் செஞ்சிருக்காரு. அவர் இருக்கிற ஒரு பதவி என்னது, அந்த ஒரு பதவியில் இருந்துட்டு துதிப்பாடுற மாதிரியான அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்காரு. லோக்சபா துணை சபாநாயகராக இருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த ஒரு பொறுப்பை ரிசைன் பண்ணிட்டு அப்புறமா பண்ணட்டும். ஏன்னா இப்போ இவர் கொடுக்குற அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் பதவியை சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்குது. அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம், சட்டசபையில ஓபிஎஸ் அவரோட பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் வலியுறுத்திருக்காருங்க. இது எல்லாத்துக்கும் புலையார் சொல்லி போட்டது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதலமைச்சரா சசிகலா பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற துணை சபாநாயகரா இருக்கிற தம்பிதுரை அவர்கள் அவர் வெளியிட்ட அறிக்கை. அவரோட லெட்டர் பேட்ல, அதாவது துணை சபாநாயகர் லெட்டர் பேட்லயே அந்த ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டிருந்தாரு. இதை தான் ஸ்டாலின் அவர்கள் பார்த்துட்டு, இது ஜனநாயகத்தை சீர்குலைக்கிற விதத்தில் இருக்கிற ஒரு விஷயம், இது எனக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனே ராத்திரியோட ராத்திரியா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே பஸ்ஸில் கூட்டிட்டு போய் ஓ பன்னீர்செல்வத்தை தமிழக முதலமைச்சராக தேர்வு செஞ்சாங்க. அதில் கூட நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருந்துச்சு. ஆனால் மாநிலத்தோட நலன் கருதி நிர்வாகம் சீர்கெட்டக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக பொறுப்புள்ள எதிர்கட்சியா அந்த ஒரு நேரத்தில் நாங்கள் நடந்துக்கிட்டோம். எந்த ஒரு நெருக்கடியும் கொடுக்காம அமைதியா இருந்தோம். தமிழக ஆளுநரும் அப்ப இருந்த ஒரு நிலைமையை கருதி அதிமுகவோட ஏற்பாட்டுக்கு சம்மதம் தெரிவிச்சாரு. அதனாலதான் பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக முதலமைச்சரா பதவியேற்க முடிஞ்சது. இந்த ஒரு நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் தன்னோட முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்கணும், சசிகலா அவர்கள் முதலமைச்சரா வரணும் அப்படின்னு சொல்லி அமைச்சரவை கூட்டு பொறுப்பு அப்படின்றத கொஞ்சம் கூட உணராம அதிமுக அமைச்சர்கள் இப்போதைக்கு இந்த மாதிரி செய்தி வெளியிட்டு இருக்கிறது ரொம்ப வியப்பா இருக்கு. இன்னும் சொல்ல போனா, முதல் முறையா பிரதமர் நரேந்திர மோடியை பார்க்க போன நாள்ல இந்த மாதிரி பேட்டிகளை இவங்க இங்க கொடுத்துட்டு இருக்கிறது அந்த ஒரு பதவியை அசிங்கப்படுத்துற மாதிரியான ஒரு செயல் இது. அதனாலதான் தி ஹிந்து பேப்பருக்கு நான் கொடுத்த ஒரு பேட்டியில கூட முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் மத்தியில மெஜாரிட்டி இருக்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தேன். அதுக்கடுத்து நியூ இயர் விஷஸ் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க இங்க முதலமைச்சர் பதவியை சிறுமைப்படுத்துற மாதிரி சசிகலாவுக்கு விட்டு கொடுங்கன்னு சொல்லி பேசுறது ஆளுநர் செஞ்சு வச்ச பதவி பிரமாணத்தை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. அதை விட முக்கியமான விஷயம், இந்த மாதிரி அறிக்கைகளை கொடுக்கறது முழுக்க கட்சிக்கு துதிப்பாடுற மாதிரி இருக்கு. அரசியல் சட்ட நெறிகளை காவு கொடுக்கற மாதிரி தான் இவங்களோட செயல் அமைஞ்சிருக்கு. நீங்க உங்க கட்சிக்கு விசுவாசத்தை காமிங்க, நான் வேணான்னு சொல்லல. காமிக்க வேண்டிய கட்டாயத்துல கூட நீங்க இருக்கலாம். ஆனா அப்படி காமிக்கணும்னா உங்களோட துணை சபாநாயகர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எவ்வளவு அறிக்கை வேணாலும் கொடுங்க. அப்போ உங்களை யாரும் எந்த கேள்வியும் கேட்க போறது இல்லையே. ஆனா இந்த ஒரு நேரத்தில் அரசியல் சட்டத்துக்கு எதிராக அரசியல் சட்ட நெருக்கடியை ஏற்படுத்துற மாதிரி துணை சபாநாயகர் பதவியை பயன்படுத்த வேணான்னு தான் உங்ககிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இப்போதைக்கு ஸ்டாலின் கருத்து சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி தம்பிதுரை அவர்கள்கிட்ட கேட்கும்போது, அவர் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போயிருந்திருக்காப்புல. அந்த ஒரு நேரத்தில் கேட்கும்போது, அவங்க என்ன வேணா சொல்லுவாங்க, எதிர்கட்சின்னா அப்படித்தானே பேசி ஆகணும். ஆனா கட்சியோட தலைமையும் ஆட்சியோட தலைமையும் வெவ்வேறு இடத்துல இருக்கிறது சரி வராது. ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கணும். ஜெயலலிதா என்ன செஞ்சிருப்பாங்களோ அதை சசிகலா அவங்களால நிறைவேற்ற முடியும். ஒரு தொண்டன் அப்படின்ற முறையில் சசிகலா ஆட்சி பொறுப்பை ஏற்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்கள நேரில் பார்த்து நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். சசிகலா அவர்களை முதலமைச்சர் ஆகிறதுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி தம்பிதுரை அவர்கள் சொல்லியிருக்காங்க. உங்க லெட்டர் பேட், அதாவது துணை சபாநாயகர் லெட்டர் பேடை யூஸ் பண்ணிருக்கீங்களேன்னு சொல்லி கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுக்க மறுத்துட்டாரு. மொத்தத்துல ஒரு அரசியல் மோதல் உருவாகி இருக்குன்னு சொல்லலாங்க. நம் அம்மாவுக்கு இந்த இயக்கம்தான் வாழ்க்கை, எனக்கோ அம்மாதான் வாழ்க்கை. அக்கா கோட்டைக்கு கிளம்பிட்டீங்களா? அக்கா மதிய சாப்பாட்டிற்கு என்ன வேண்டும் என அனுதினமும் அம்மாவை பற்றிய சிந்திப்புகளிலேயே என் வாழ்நாட்களை செலவழித்தவள் நான்.